ஓம் சாந்தி 2/9/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உலகில் அமைதியை உருவாக்க நிமித்தமாகி உள்ளீர்கள். ஆகையால் ஒரு பொழுதும் நீங்கள் அமைதியற்றவராக ஆகிவிடக்கூடாது. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்று கூறுகிறார்? பதில்: குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் முக்கிய கட்டளையாகும். யார் பாபாவின் இந்த முக்கிய கட்டளையை பின்பற்றுகிறார்களோ, அதிகாலையில் எழுந்து குளித்து புத்துணர்ச்சி அடைந்து குறிப்பிட்ட நேரத்தில் நினைவு யாத்திரை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை நல்ல குழந்தைகள் மற்றும் கட்டளையை பின்பற்றக்கூடிய குழந்தைகள் என்று பாபா கூறுகிறார். அவர்தான் சத்யுகத்தில் அரசராவார்கள். கெட்ட குழந்தைகள் துடப்பத்தை எடுத்து சுத்தப்படுத்தும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். ஓம் சாந்தி. இதன் பொருள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஓம் என்றால் நான் ஆத்மா என்பதாகும். கண்டிப்பாக ஜீவ ஆத்மாக்களாக உள்ளோம் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரு தந்தை உள்ளார் என்று அனைவரும் கூறுகின்றனர். ஷரீரங்களின் தந்தையர் வேறு வேறாக உள்ளனர். எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்பது கூட குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. உலகில் அமைதி உண்டாகட்டும் என்று இந்த நேரம் அனைவரும் விரும்புகிறார்கள். ஒருவேளை படங்களின் மூலம் புரிய வைக்கப்படுகிறது என்றால், அமைதிக்காக கலியுகத்தின் இறுதி மற்றும் சத்யுக துவக்கத்தின் சங்கமத்திற்கு அழைத்து வர வேண்டும். இது சத்யுகம், புதிய உலகமாக உள்ளது. இதில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். ஆகவே தூய்மை, அமைதி, சுகம் இருக்கும். இதற்குதான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இதை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். புதிய உலகத்தில் சுகம் இருக்கும், துக்கம் இருக்க முடியாது. இதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். சாந்தி மற்றும் அசாந்தியின் விஷயங்கள் இந்த உலகத்தில்தான் இருக்கும். அதுவோ ஷரீரமற்ற உலகமாக இருக்கிறது. அமைதி மற்றும் அமைதியற்ற தன்மையின் கேள்வியே எழ முடியாது. குழந்தைகள் சொற்பொழிவாற்றும் போது உலகில் அமைதியை பற்றிய விஷயத்தை தான் முதலில் எடுத்து சொல்ல வேண்டும். மனிதர்கள் அமைதியை ஏற்படுத்துவதற்காக மிகவும் முயற்சி செய்கிறார்கள். அதற்காக அவர்களுக்கு பரிசும் கிடைத்தபடி இருக்கிறது. உண்மையில் இதில் போட்டிக்கான விஷயம் எதுவும் இல்லை. தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் போதும். பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகிறார். சுய தர்மத்தில் நிலைத்து என்றால் அமைதி ஏற்பட்டுவிடும். நீங்களோ எப்பொழுதும் அமைதியில் இருக்கும் தந்தையின் குழந்தைகள். இந்த ஆஸ்தி அவரிடமிருந்து கிடைக்கிறது. அதனை மோட்சம் என்று சொல்வது இல்லை. பகவானுக்கும் கூட மோட்சம் கிடைக்க முடியாது. பகவானும் கூட நடிப்பில் அவசியம் வர வேண்டும். கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். ஆக மோட்சம் பகவானுக்கே இல்லை எனும் பொழுது குழந்தைகள் எப்படி அடைய முடியும்? இவை முழு நாளும் மனன சிந்தனை செய்ய வேண்டிய விஷயங்கள். தந்தையோ குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய பயிற்சி அதிகமாக உள்ளது. சிவபாபா புரிய வைக்கிறார் என்றால் பிராமணர்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் தான் மனன சிந்தனை செய்ய வேண்டும். சேவையில் குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளீர்கள். நீங்கள் மிகவும் அதிக அளவில் புரிய வைக்க வேண்டி உள்ளது. இரவும் பகலும் சேவையில் இருக்கின்றனர். கண்காட்சிக்கு முழு நாளும் வந்தபடி இருப்பார்கள். சில இடங்களில் இரவு 10-11 மணி வரை கூட வந்தபடி இருக்கிறார்கள். அதிகாலை 4 மணியிலிருந்தே சில இடங்களில் சேவை செய்ய துவங்கி விடுகிறார்கள். இதுவோ வீடாக உள்ளது. எப்பொழுதும் வேண்டுமானாலும் அமர முடியும். கிளை நிலையங்களிலோ வெளியிலிருந்து வெகு தூரத்தில் இருந்து வருகிறார்கள் என்றால் நேரத்தை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கேயே குழந்தைகள் எப்போது வேண்டுமானாலும் எழ முடியும். ஆனால்
குழந்தைகள் எழுந்து தூங்கி விழுந்து கொட்டாவி விடக்கூடிய நேரத்தில் படிக்கக்கூடாது. ஆகவேதான் அதிகாலை நேரம் குறிக்கப்படுகிறது. யார் அதிகாலை எழுந்து குளித்து முடித்து புத்துணர்ச்சி அடைந்து வந்தாலும் குறித்த நேரத்தில் வருவது இல்லையோ அவர்களை கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. லௌகீக தந்தைக்கும் கூட நல்ல மற்றும் கெட்ட குழந்தைகள் உள்ளனர் அல்லவா? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்கும் அவ்வாறு இருப்பார்கள். நல்ல குழந்தைகள் புதிய உலகத்தில் ராஜாக்கள் ஆவார்கள். கெட்ட குழந்தைகள் துடப்பத்தை எடுத்து சுத்தப்படுத்தும் சாதாரண வேலை செய்யக்கூடியவர்களாக ஆவார்கள். அனைத்தும் தெரிந்து விடுகிறது அல்லவா? கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றியும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணருடைய பிறவி உண்டாகும் பொழுது ஸ்வர்க்கம் இருக்கிறது. இது ஒரு ராஜ்யம்தான் இருக்கிறது. உலகில் அமைதி இருக்கின்றது. சொர்க்கத்தில் மிக குறைவானவர்கள் தான் இருப்பார்கள். அதை புதிய உலகம் எனலாம். அங்கே அமைதியற்ற தன்மை இருக்க முடியாது. ஒரு தர்மம் இருக்கும் பொழுது அமைதி இருக்கும். அந்த தர்மத்தை பாபா உருவாக்குகிறார். பின்னர் வெவ்வேறு தர்மங்கள் வரும் பொழுது அமைதியற்ற தன்மை உண்டாகிறது. அங்கே அமைதிதான் இருக்கும். 16 கலைகள் நிரம்பியவர்கள் தான் இருப்பார்கள். சந்திரனும் கூட முழுமை அடைந்திருக்கும் போது அழகாக இருக்கும். அதற்கு முழு நிலா என்று சொல்லப்படுகிறது. திரேதாயுகத்தில் 3/4 பாகமாக இருக்கும். தேய்ந்து விடுகிறது அல்லவா? 2 கலைகள் குறைந்து விட்டது. முழுமையான அமைதி சத்யுகத்தில் இருக்கும். 25% உலகம் பழையதாகி விடும் பொழுது சிறிதளவு குழப்பம் ஏற்படும். 2 கலைகள் குறைவதால் அழகு குறைந்து விடுகிறது. சொர்க்கத்தில் முழுமையான அமைதியும் நரகத்தில் முழுமையான துக்கமும் இருக்கின்றது. இந்த சமயத்தில் மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள். இதற்கு முன்னால் உலகில் அமைதி உண்டாகட்டும் என்ற சப்தங்கள் இருக்கவில்லை. இப்பொழுது சப்தம் எழுந்துள்ளது. ஏனென்றால் உலகில் இப்பொழுது அமைதி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஆத்மா விரும்புகிறது. மனிதர்களோ தேக அபிமானத்தில் இருப்பதால் உலகத்தில் அமைதி ஏற்படட்டும் என்று சொல்லிக் கொண்டு மட்டும் இருக்கிறார்கள். 84 பிறவிகள் இப்பொழுது முடிந்துள்ளது. தந்தை வந்து புரிய வைக்கிறார். தந்தையை தான் நினைவு செய்கிறார்கள். அவர் எப்போதாவது ஏதாவது ரூபத்தில் வந்து சொர்க்கத்தை உருவாக்குவார். அவரின் பெயரே சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தை. சொர்க்கத்தை எப்படி படைக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்க முடியாது. அவர் தேவதை எனப்படுகிறார். மனிதர்கள் தேவதைகளுக்கு நமஸ்காரம் செய்கின்றனர். அவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருப்பதால் தேவதைகள் எனப்படுகின்றனர். நற்குணங்கள் நிறைந்தவர்களை இவர் தேவதை போன்றவர் என்று கூறுகின்றனர் அல்லவா? சண்டை சச்சரவு செய்பவர்களை இவர் அசுரனை போன்றவர் என்று கூறுகின்றனர். நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் முன்பு அமர்ந்துள்ளோம் என குழந்தைகள் அறிந்துள்ளனர். எனவே குழந்தைகளின் செயல்பாடுகள் எவ்வளவு நன்றாக இருக்க வேண்டும். அஞ்ஞான காலத்திலும் கூட குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தாலும் முழுக்க முழுக்க பால் பாயசமாகி இருந்தனர் என்பதை பாபா பார்த்துள்ளார். மற்ற இடங்களில் வீட்டில் இருவர் இருந்தால் கூட சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். நீங்களோ ஈஸ்வரிய குழந்தைகளாக உள்ளீர்கள். மிகவும் இனிமையாக பால் பாயசம் போன்று இருக்க வேண்டும். சத்யுகத்தில் இனிமையானவர்களாக இருப்பார்கள். இங்கே நீங்கள் பால் பாயசமாக ஆவதற்கு கற்றுக்கொண்டு இருப்பதால் மிகவும் அன்பானவராக இருக்க வேண்டும். நாம் ஏதும் பாவ கர்மம் செய்யவில்லைதானே, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லைதானே என்று உள்ளுக்குள் சோதனை செய்யுங்கள். இப்படி யாரும் அமர்ந்து நம்மை சோதித்துக் கொள்வது இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய பெரிய விஷயமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தில் அமைதியை உருவாக்கக்கூடியவர்கள். ஒருவேளை வீட்டிலேயே அமைதியற்ற தன்மையை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தால் எவ்வாறு அமைதியை ஏற்படுத்த முடியும்? லௌகீக தந்தையின் குழந்தை தொந்தரவு கொடுக்கிறது என்றால் இந்த குழந்தை பேசாமல் அமைதியாக இருந்தால் நல்லது என்று கூறுவார்கள். ஏதாவது பழக்கம் ஏற்பட்டுவிட்டால் அது மிகவும் உறுதியானதாகி விடுகிறது. நாமோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள். நாம் உலகத்தில் அமைதியை
உருவாக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வது இல்லை. சிவபாபாவின் குழந்தையாக உள்ளீர்கள். ஒருவேளை அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறது என்றால் சிவபாபாவிடம் வாருங்கள். அவரோ வைரத்தை போன்றவர். சட்டென்று அவர் உங்களுக்கு இப்படி செய்வதால் அமைதி ஏற்படும் என்று யுக்திகளை கூறுவார். அமைதிக்கான ஏற்பாடுகளை செய்வார். தேவதை குலத்திற்கு ஏற்ற நடத்தை இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். மனம் வீசக்கூடிய உலகிற்கு செல்வதற்காக இப்பொழுது நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இது அழுக்கான உலகம், விஷ உலகமாக தான் உள்ளது. இதன் மீது விருப்பு உண்டாகிறது. உலக அமைதி புதிய உலகத்தில் தான் இருக்கும். சங்கம யுகத்தில் ஆக முடியாது. இங்கே அமைதி ஆவதற்காக முயற்சி செய்கிறார்கள். முழுமையாக முயற்சி செய்யாவிட்டால் பிறகு தண்டனை அடைய வேண்டி இருக்கும். என்னுடன் கூடவே தர்மராஜர் இருக்கிறார். கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய சமயம் வந்தால் நன்றாக அடி வாங்குவார்கள். கர்மத்தின் சுமை அவசியம் உள்ளது. நோயாளி ஆகிறார்கள். அதுவும் கூட கர்ம சுமை அல்லவா? பாபாவிற்கு மேலாக யாரும் இல்லை. குழந்தைகளே, மனம் வீசும் மலர்கள் ஆவீர்கள் என்றால் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இல்லை என்றால் எந்த லாபமும் இல்லை. பகவான் என்று யாரை அரை கல்ப காலம் நினைவு செய்தோமோ அவரிடமிருந்து ஆஸ்திகளை எடுக்கவில்லை என்றால் குழந்தைகள் பயனற்றவர் ஆகிறார்கள். ஆனால் நாடகப்படி இதுவும் கண்டிப்பாக ஆக வேண்டும். ஆக புரிய வைப்பதற்கான பல யுக்திகள் உள்ளன. உலகில் அமைதியோ சத்யுகத்தில் இருந்தது. அங்கே இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. சண்டையும் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. ஏனென்றால் அமைதியற்ற நிலை உள்ளது அல்லவா? பிறகு கிருஷ்ணர் சத்யுகத்தில் வருவார். கலியுகத்தில் தேவதைகளின் நிழல் விழ முடியாது என்று கூறுகிறார். இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள்தான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா நம்மை படிக்க வைக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். தாரணை செய்ய வேண்டும். முழு ஆயுளும் பிடிக்கிறது. ஆயுள் முழுக்க புரிய வைத்தாலும் புரிந்து கொள்ள முடிவது இல்லை என்று கூறுகின்றனர் அல்லவா? முதலில் முக்கியமான விஷயத்தை புரிய வையுங்கள். ஞானமும் பக்தியும் வேறு வேறான விஷயங்கள் ஆகும். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கூறுகிறார், அரை கல்ப காலம் பகல், அரை கல்ப காலம் இரவு. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை தலைகீழாக எழுதிவிட்டார்கள். ஆக பாதி பாதி என்று கூட ஆக முடியாது. உங்களுக்குள் யாராவது சாஸ்திரங்கள் முதலானவைகளை படிக்கவில்லை என்றால் நல்லது. படித்தவர்களாக இருந்தால் சந்தேகங்கள் எழும். கேள்வி கேட்டபடி இருப்பார்கள். உண்மையில் வானப்பிரஸ்த நிலை உண்டாகும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் பகவானை நினைவு செய்கிறார்கள். பிறகு குருவை போல சொல்லிக் கொடுப்பார்கள். பக்தியையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பக்தியை கற்றுக் கொடுக்காதவர்கள் யாரும் இல்லை. அவர்களுக்குள் பக்தியின் சக்தி உள்ளது. ஆகையால் தான் இவ்வளவு பின்பற்றக்கூடியவர்கள் ஆகிறார்கள். பின்பற்றக்கூடியவர்களை பக்தர்கள் பூஜாரி என்று சொல்வார்கள். இங்கு அனைவரும் பூஜாரிகளாக உள்ளார்கள். அங்கே பூஜாரியாக யாரும் இருப்பது இல்லை. பகவான் ஒரு பொழுதும் பூஜாரியாக ஆவது இல்லை. அனைத்து ஞான கருத்துகளும் புரிய வைக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட புரிய வைக்கக்கூடிய சக்தி வந்து கொண்டே இருக்கும். கிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள். சத்தியுகத்தில் கண்டிப்பாக கிருஷ்ணர் இருப்பார். இல்லை என்றால் உலகின் சரித்திர பூகோளம் எப்படி மீண்டும் நடக்கும்? வெறும் ஒரு கிருஷ்ணர் மட்டும் இருப்பது இல்லை. ராஜா ராணியை போல பிரஜைகளும் ஆவார்கள். இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாமோ தந்தையின் குழந்தைகளாக உள்ளோம் என்று
குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், பாபா ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார். சொர்க்கத்திற்கு அனைவரும் வரமாட்டார்கள், திரேதா யுகத்திற்கும் அனைவரும் வர முடியாது. மரம் போக போக பெரியதாகிக் கொண்டே போகிறது. மனித சிருஷ்டி என்ற மரமாகும். அங்கே ஆத்மாக்களின் மரம் இருக்கிறது. இங்கே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, பிறகு சங்கரரின் மூலமாக விநாசம், பிறகு பாலனை. வார்த்தைகளை கூட இப்படி விதிப்படி சொல்ல வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது, எவ்வாறு படைப்பு ஏற்படுகிறது என்று குழந்தைகளின் புத்தியில் போதை இருக்கிறது. இப்பொழுது புதிய சிறிய படைப்பாக இருக்கிறது அல்லவா? இது குட்டிக்கரண விளையாட்டு ஆகும். முதலில் சூத்திரர்கள் அநேகர் இருக்கின்றனர். பிறகு தந்தை வந்து பிரம்மா மூலமாக பிராமணர்களின் படைப்பை படைக்கிறார்கள். பிராமணர்கள் குடுமி உடையவர்களாக இருக்கிறார்கள். பிராமணர்கள் மற்றும் சூத்திரர்கள் தங்களுக்குள் சந்திக்கின்றனர். முதலில் பிராமணர்கள் வேண்டும். பிராமணர்களின் யுகம் மிக சிறியதாக இருக்கிறது. பிறகு தேவதைகள் வருகின்றனர். இந்த வர்ணங்களை காட்டும் படமும் தேவைப்படுகிறது. இந்த படம் புரிய வைப்பதற்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. பல தரப்பட்ட மனிதர்களின் பல தரப்பட்ட ரூபமாக இருக்கிறது. புரிய வைப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிராமணர்கள் இருக்கும் பொழுது அனைத்து தர்மங்களும் இருக்கின்றன. சூத்திரர்களில் இருந்து பிராமணர்களின் நாற்று நடப்படுகிறது. மனிதர்களோ மரத்தின் நாற்று நடுகிறார்கள். பாபா உலகில் அமைதியை ஏற்படுவதற்காக நாற்று நடுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் சென்று கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்ற நினைவு எப்போதும் இருக்க வேண்டும். நாம் பால் பாயசமாக இனிமையாக இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இரண்டாவது, நம் மூலமாக எந்த ஒரு பாவகர்மமும் ஏற்படவில்லை தானே? அசாந்தியாவது மற்றும் அமைதியற்ற தன்மையை பரப்பக்கூடிய பழக்கங்கள் இல்லைதானே என்று உள்ளுக்குள் தனக்குத்தானே சோதனை செய்ய வேண்டும். வரதானம். தூய்மையின் சக்தி மூலமாக எப்பொழுதும் சுகமான உலகத்தில் வசிக்கக்கூடிய துக்கமில்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆவீர்களாக. விளக்கம். சுகம், அமைதியின் அஸ்திவாரம் தூய்மை. எந்த குழந்தைகள் மனம், சொல், செயல் மூன்றிலும் தூய்மையாகிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்தவர்கள், புனிதமானவர்கள் ஆவார்கள். எங்கு தூய்மையின் சக்தி இருக்கிறதோ அங்கு சுகம், அமைதி இருக்கும். தூய்மை சுகம், அமைதியின் தாய். தூய்மையான ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் மனசோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் துக்கம் இல்லாத நகரத்தின் சக்கரவர்த்தி ஆவார்கள். அவர்களது கிரீடம் கூட தனிப்பட்டது, மேலும் பீடம் கூட தனிப்பட்டது. ஒளியின் கிரீடம் தூய்மையின் அடையாளம். ஸ்லோகன். நான் ஆத்மா ஆவேன், ஷரீரம் அல்ல. இந்த சிந்தனை செய்வதுதான் சுய சிந்தனை ஆகும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை ஊட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். சக்திசாலியான யோகம் என்றால் ஈடுபாட்டின் அக்னி. ஜுவாலா ரூபத்தின் நினைவுதான் பிரஷ்டாச்சாரம், கொடுமை ஆகியவற்றின் அக்னியை முடித்துவிடும் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கும். இதன் மூலமாக தான் எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வை பிரகாசிக்க செய்ய முடியும். நினைவின் அக்னி ஒரு பக்கம் அந்த அக்னியை முடித்துவிடும், மற்றொரு பக்கம் ஆத்மாக்களுக்கு பரமாத்ம செய்தியின் தனிந்த ரூபத்தின் அனுபவத்தை செய்விக்கும். இதன் மூலம் ஆத்மாக்கள் பாவங்களின் நெருப்பிலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியும். ஓம் சாந்தி.